ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாமு திவ்யா டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைனிங் ப்ளவுஸு ஈஸியாக எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற ப்ளவுஸ் கட்டிங் வந்து 38 சைஸு. இந்த 38 சைஸு வந்து நான் சொல்லியிருக்கிற அளவு அதே மாதிரி கட் பண்ணாலும் அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. இந்த வீடியோ வந்து கட்டிங் வீடியோ மட்டும்தான். இது கண்டினியூஷனாக நான் ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுவேன், பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயின் பீஸ் லைனிங் பீஸ் மேலே போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது லைனிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் இந்த மாதிரி நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் உள்ளே பிடிச்சி தைப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கோடு ஒன்று போட்டுக்கலாம். ஸ்லீவ் வந்து ரெடி அளவு 5 இன்ச்சு இருக்குது. நம்ம கூட பிடிச்சி தைப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ரெடி அளவு 5 வேணும், அதனால் 5.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைடும் 5.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைன் போட்டால் அதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவோட டைட் வந்து 5 இன்ச்சு, அந்த 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ரெடி அளவு இது 5 இன்ச்சு. நம்ம உள்ளே பிடிச்சி தைக்க ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ரெடி அளவு 5 வச்சோம் இல்லையா, அதுக்கு ஒரு 2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். 1.5லேருந்து ஒரு 2 இன்ச்சு சேர்த்தா போதும். நான் 2 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். 7 இன்ச்சு கணக்கு பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க்கையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஸ்கேல் எடுத்து லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவுக்கு இந்த சைடு வந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். 3 இன்ச்சு வச்சுட்டு அப்படியே வளைவு வரைஞ்சிக்கலாம். அந்த கவ் அப்படியே வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ 3 இன்ச்சு வச்சு நம்ம வைக்கிறதுனால கை வந்து பார்க்க அழகாக இருக்கும், சுருக்கம் இல்லாத நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 பீஸு ஒன்றா போட்டோம் இல்லையா, இந்த பக்கம் இந்த இடத்துல அப்படியே வளைவு வரைஞ்சிக்கலாம். உள்ளே குடஞ்சி எடுக்கணும் இல்லையா, ஃப்ரண்ட்டு பார்ட் மட்டும். இது வந்து மேலே இருக்கிற ஒரு 2 பீஸ் மட்டும் குடஞ்சி எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட் ஆகிடும். மீது கீழே இருக்கிற 2 பீஸ் அப்படியே விட்டுடலாம், அது பேக் பீஸ்க்கு வரும். மேலே இருக்கிற 2 பீஸு அவ்வளோதான். ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக வந்துருச்சு பாருங்கள். ஃப்ரண்ட் மட்டும் குடஞ்சி எடுத்துருக்கோம். இப்போ பாடி பீஸ் கட் பண்ணிக்கலாம். பாடி பீஸ் வந்து நம்ம மிச்சம் கட் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே 2 ஃபோல்டராக போட்டால் மிச்சம் இருக்கிறது பாடி பீஸ்க்கு மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது 38 சைஸ் எடுத்திருக்கேன். 38னா 4 பிரிச்சோம்னா 9 வரும்.
அது கூட ஒரு 2 இன்ச்சு கூட சேர்த்துட்டோம்னா 11 இன்ச்சு வச்சுருக்கேன் உள்ளே பிடிச்சி தைக்க. ஃப்ரண்ட்டு நான் எப்பவுமே ஃப்ரண்ட் பார்ட் தான் கட் பண்ணுவேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு வந்து 12 வச்சுருக்கேன். அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பேக்கு வந்து ஃப்ரண்ட்டு 12 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா, பேக்கு வந்து 14 இன்ச்சு. அந்த 14 இன்ச்சு அப்படியே வச்சு மார்க் பண்ணிப்போம். பேக் கீழே மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு அப்படியே ஒரு லைன் போட்டுப்போம். அது மட்டும் தனியாக வெட்டி எடுத்துருவோம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லாம் அப்படியே பக்காவாக ஃபிட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். 38 சைஸு. நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நெக்கு மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாடி வந்து 12.5 இன்ச்சு, ஃப்ரண்ட் பாடி 12.5 இன்ச்சு, பேக் பாடி 14 இன்ச்சு பார்த்துக்குங்க. மீதி இருக்கிறது மடித்து தைக்க. இப்போது நெக்கு நம்ம மார்க் பண்ணிப்போம். நெக்கு வந்து நான் 7 இன்ச் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கு 7 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் வந்து 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி அகலம் 2.5 இன்ச்சு சரியாக இருக்கும். நெக்கு வந்து 7 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் ரொம்ப பூசின மாதிரி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஷோல்டர் அகலமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 3 இன்ச்சு எடுத்துக்கணும். இவங்க வந்து கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க, அதனால் இவங்களுக்கு 2.5 தான் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட்டு கூட கூட அப்போ நெக்கோடைய அளவும் கொஞ்சம் ஏறும். நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த சைஸ்க்கு மட்டும் 2.5 இன்ச்சு போதும் கழுத்து. ஷோல்டர் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். ரெடி அளவு நம்மளுக்கு 2 தான், அதனால் 3 இன்ச் எடுத்திருக்கேன். ஆம்கோல் வந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த லாஸ்ட் கார்னர்லேயும் 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு விட்டுடலாம். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிடுவோம் லைனை. இப்போது ஆம்கோல் குடஞ்சி எடுக்கணும் இல்லையா, 1லேருந்து 1.5 இன்ச்சு வச்சுட்டா போதும். அதை அப்படியே வளைஞ்சி எடுத்துக்குவோம். இப்போ நான் வரைஞ்சிருக்கிற கோடு 4 பீஸ் ஒன்றா வெட்டி எடுப்போம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு தனியாக 2 குறைஞ்சி எடுப்போம். நெக்கு ரவுண்டாக ட்ரா பண்ணிப்போம். இப்போது கிராஸ் பிட்டு பக்கம் 4.5 இன்ச்சு வச்சுருக்கேன். நம்மளுக்கு அது வந்து 3 தான் தேவை. ஃபஸ்ட்டு டாட் இருக்கு இல்லையா, அதுக்கு 4 இன்ச்சு வச்சுருக்கேன். சென்டராக அங்கே ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, இப்போது நான் 4 வச்சுருக்கேன் இல்லையா, அதில் சென்டராக ஒரு மார்க் பண்ணிப்போம். அந்த இடத்துல தான் ஒரு டாட்டு பிடிக்க போகிறேன். 3 டாட்டும் வரைஞ்சிட்டோம். 3வது டாட்டு 4 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். ஆம்கோல் பக்கம் வந்து இடுப்பளவு 6.5 இன்ச்சு, 6 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிப்போம். இப்போ அந்த ஜாயிண்ட்டையும் இந்த ஜாயிண்ட்டையும் சேர்த்துருவோம் ஸ்கேலை வச்சு. அவ்வளோதான் பேக் பார்ட்டு. இப்போ நெக் எடுக்கலாம். இந்த 3 டாட்டும் சரியாக பிரித்து பாருங்கள். 1.25 இன்ச்சு விட்டுருக்கேன் நான் பிடிச்சி தைக்க. டாட்டுக்கு மிடில் டாட்டு மட்டும்தான் அந்த மாதிரி வைக்கணும்.
இப்போ பேக் நெக் வச்சுக்கலாம். பேக் நெக் வந்து நான் 8 இன்ச் வைக்கிறேன். இன்னும் டீப்பாக வேணும்னாலும் 10 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். இவங்களுக்கு 8 இன்ச்சு போதும். அகலம் வந்து ஃப்ரண்ட்டில் வச்ச மாதிரியே 2.5 இன்ச்சு வச்சுக்கணும். 2.5 இன்ச்சு வச்சுட்டு அதை அப்படியே வரைஞ்சி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு, ஆம்கோல் இந்த அளவெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபிட்டிங்காக வரும் ப்ளவுஸு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே இந்த மாதிரி ஜாயிண்ட்டாக தான் கட் பண்ணுவேன். ஸ்ட்ரைட் கட்டிங்க்கு கிராஸ் கட்டிங் மட்டும்தான் தனித்தனியாக போடுவேன். ஸ்ட்ரைட் கட்டிங் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். இந்த 4 பீஸும் ஃபஸ்ட்டு மார்க் இருக்கு இல்லையா, இந்த 4 பீஸும் ஒரே டைம் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 பீஸ் ஜாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு குடஞ்சி விட்டுக்கலாம். அந்த மார்க் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட இருந்து ஒரு 1/4 இன்ச்சு குடஞ்சி எடுத்துட்டோம்னா போதும். அவ்வளோதான், இதுதே போதுமானது தான். இதுக்கு மேலே அதிகமாக எதுவும் எடுக்க வேண்டாம். 1/4 இன்ச்சு மட்டும் போதும். இப்போ டாட்டுக்கெலாம் நம்ம கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். 3 டாட்டுக்குமே டாக்கா போட்டு விட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நெக்கு ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், பேக்கு ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற பீஸில் இதை கிராஸ் பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பெல்ட்டுக்கு பிடிச்சி தப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு லைன் போட்டுடலாம். லைன் போட்டு நான் வந்து ஊக்ஸ் பட்டி பக்கம் 3.5 இன்ச்சு வைக்கிறேன். இடுப்பு பக்கம் வந்து ஒரு 3 இன்ச்சு எடுத்துட்டால் போதும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு 6 இன்ச்சு கேப் இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபிட்டிங்காக உட்காரும் இடுப்பில் ப்ளவுஸு. அதுக்காகத்தான் ஊக்ஸ் பட்டி பக்கம் 3.5 இன்ச்சு, இடுப்பு பக்கம் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடலாம். ஷேப்பும் அப்போ தான் கரெக்டாக வரும். கிராஸ் பெல்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கிராஸ் பெல்ட்டு. இப்போ இதே ஷேப்பில் தான் நம்ம தைக்க போகிறோம். இதே ஷேப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக உட்காரும். இப்போ லைனிங் பீஸை போட்டு மெயின் பீஸில் ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாடி பீஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். மெயின் பீஸில் மட்டும் எப்பயுமே பாடி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். 2ஆக மடிச்சிக்கலாம். பேக் பீஸ் போட்டுக்கலாம். பேக் பீஸ் போட்டு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கிட்டால் போதும். 1/4 இன்ச்சு விட்டாவே போதும். ஏன்னா கொஞ்சம் ஏதாச்சும் ஏறக்குறை இருந்துச்சுன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அதனால தான் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். கரெக்டாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு திருப்பி தைக்கும்போது கொஞ்சம் பற்றிக்காமல் போவோம், டிஃப்ரெண்ட் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணுறது நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்கு வந்து தைச்சிட்டு பிறகு தான் கட் பண்ணுவேன். நெக்கு மட்டும் முன்னாடியே கட் பண்ண வேணாம், அந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் நெக்கு வந்து தைச்சிட்டு கட் பண்ணிப்போம். நெக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத கட் பண்ணுங்கள். பேக் பீஸ்க்கு மட்டும் பேக் பீஸ் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணுங்க, அப்போ தான் வேரியேஷன் வராது.
இது வந்து நல்லா ஷைனிங் கிளாத்து தான் இதுவும். அதான் வாழ்க்கிட்டு போகுது. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நம்ம பேக் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த பக்கமாகவே கிராஸாக போட்டுக்குங்க ஃப்ரண்ட் பீஸு. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ப்ளவுஸில் டிசைன் இருக்குது, அந்த டிசைனுக்காக தான் நான் இந்த மாதிரி கிராஸாக போடுறேன். ஃப்ரண்ட்டில் பார்க்க நல்லாயிருக்கும். அப்படியே கிராஸாக போட்டு இதையும் அதே மாதிரி 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பின்னு குத்திக்கிங்க. எனக்கு பழக்கமாயிருச்சு. நீங்கள் பின்னை குத்திட்டு கூட கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நழுவாது இருக்கும். இந்த பீஸ் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது, அதான் ப்ராப்ளம். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நெக்கு கட் பண்ணி எடுத்துடலாம், பரவாயில்ல. பேக் பீஸ் மட்டும்தான் அந்த மாதிரி, ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு ஓப்பன் இருக்கிறதுனால எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பேக் ஓப்பன் இல்லாத தைக்கிறோம் இல்லையா, அதனால் பேக் பீஸ் மட்டும் நெக்கு கட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டே ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. பேக்கு ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற பீஸில் பீஸு 2ஆக போட்டுக்கலாம். ஸ்லீவுக்கும் எப்படியும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். ஆனால் தச்சு திருப்பிட்டு பிறகு வேணால் கூட மிச்சம் இருக்கிறது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கலாம், ஏன்னா இந்த பக்கம் வேறு எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அந்த பீஸு, ஜாயிண்ட்டாக இருக்க பீஸு. இந்த மாதிரி ஸ்லீவ் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நாலு சைடும் 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த சைடு பத்தாமல் போனாலும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிற பீஸில் கிராஸ் பெல்ட்டை கட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே மேலே வச்சுட்டு இதுக்கும் 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிடலாம். இந்த பக்கம் பீஸ் ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஜாயிண்ட்டாக இருக்கு இல்லையா, ஜாயிண்ட்டை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், கிராஸ் பெல்ட்டும் கட் பண்ணியாச்சு. ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, மிச்சம் இருக்கிற பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து ஊக்ஸ் பட்டிக்கு, காஜா பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பைப்பிங் வைக்க போகிறதில்ல, அப்படியே அடித்து திருப்புறதா. நான் இந்த வீடியோ கண்டினியூஷனாக எப்படி தைக்கிறது, ஈஸியாக எப்படி தைக்கிறதுன்னு நான் வீடியோ போடுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை எண்டு வரையும் பாருங்கள்.